ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஆடி அசைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறார். நெருக்கத்தின் மேல நெருக்கம், பிரச்சனை மேல பிரச்சனை, ஏடா கூடமா அவரை ஆட்டி படைக்குது. செங்கோட்டையன் மேல கைய வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நான் அவருக்கு உணர்த்துவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் செங்கோட்டையன் அவர்கள் சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்லிருந்து செங்கோட்டையன் அவர்களை அதிரடியா நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி. நான் ஏன் நீக்கப்படணும், என்னை எதுக்கு நீக்கணும், 53 ஆண்டுகளாக உறுப்பினர் பதவியில நான் இருக்கிறேன், என்னை எதுக்கு அவர் தூக்கணும், நியாயமா எனக்கு ஒரு விளக்கம் கேட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். அனுப்புனாரா? அனுப்பவே இல்லையே. ஏன் அவரு என்ன நீக்கினாரு? நான் இதை சட்ட போராட்டமா நான் பண்ண போறேன், சட்ட ரீதியா இதை எதிர்கொள்ள போறேன் அப்படின்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்தவர் செங்கோட்டையன் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஐயா, தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னம் வழக்கு நிலுவையில இருக்கு, இத தீர விசாரிச்சு உடனடியா ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். அது போக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக உண்மை இல்லை, இந்த நிலவரத்தை அவங்க ப்ரூவ் பண்ணணும்னா கால அவகாசம் கொடுக்கணும், அது குறுகிய நேரத்துல. ஏன்னா தேர்தல் நெருங்க பொழுது அதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு செங்கோட்டையின் தரப்புல தேர்தல் ஆணையத்துல ஒரு கடிதம் ஒண்ணு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி ஆடி போயிட்டு அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துருக்கிறாராம். என்னையா இது? ஏன்னா ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் வழக்கு பாத்தீங்கன்னா நிலுவையில் இருக்கு. இந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, தீர விசாரிச்சு உடனடியா இந்த வழக்கை என்ன பண்ண தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்ன வழக்கை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் கொடுத்துட்டாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் வேணும்ட்டுக்குன்னு இங்க காலதாமதம் பண்ற ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோல் இருக்கிறதுனால பாஜக ஒரு இசைவு கொடுத்ததுன்னா இந்த விவகாரம் முடிஞ்சிடும். ஏன்னா தேர்தல் இப்போ இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் நியாயமா இருக்கு, உண்மையா இருக்கு, அதனால தான் பாஜக இங்க தோத்துட்டே இருக்காங்க, ஜெயிக்க முடியல அப்படின்னா. அதே நியாயம் அதே நீதி தேர்தல் ஆணையத்துல இருந்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற இந்த இரட்டை இலை சின்ன வழக்கை ஏன் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க? கோர்ட் சொல்லிச்சுங்க, கோர்ட் ஒரு மாத கால அவகாசம் கொடுத்தது, அதுக்குள்ளேயே இவங்களால இது செய்ய முடியலன்னா அப்ப தேர்தல் ஆணையம் என்ன நியாயமா இருக்கு, என்ன நீதி செயல்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கு பதில் கொடுத்தணும். அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க இங்க ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிற, தேர்தல் ஆணையம் நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் நியாயமா இருக்குதுன்னு இல்ல, அது வேற விஷயம். ஏன்னா உங்க இங்க ஓட்டு போறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்ல. ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி நோட்டாவுக்கு கீழே போனவங்க தான் பாஜக. சோ அது வேற கதை, அது இருக்கட்டும். ஆனா தேர்தல் ஆணையம் நியாயமா இருக்குதுன்னா ஏன் மத்த விஷயத்துல மத்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் ஏன் நியாயமா இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்குதுல, அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லட்டும். சோ இது ஒரு புறம் இருக்க, இப்ப தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்ன வழக்கை முடிச்சு வைக்கணும். இது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வழக்கு விசாரணை மேற்கொள்ளும் பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் போகிறதுக்கு தயாரா இருந்தது இல்லையா? ஓபிஎஸ்க்கும் வேண்டாம், இபிஎஸ்க்கும் வேண்டாம், ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு டீம் அடிச்சுக்குது. ஏன்னா இன்னைக்கும் உரிமையல் நீதிமன்றத்துல அதிமுக பொதுச் செயலாளர் பதவி செல்லாது, அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டி நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு முடிசூட்டிக்கினார்ல, அது செல்லாது அப்படின்னு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. சசிகலா தரப்புல இருந்து, ஓபிஎஸ் தரப்புல இருந்து, புகழேந்தி தரப்புல இருந்து எல்லாருமே வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. போதாததுக்கு இப்ப தேர்தல் ஆணையத்துல செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கிறார்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற அதிமுக உண்மையான அதிமுக இல்லை, இத உண்மையா கண்டறியணும் அப்படின்னா ஒரு கால அவகாசம் கொடுங்க, அவங்க ப்ரூவ் பண்ணட்டும், நாங்க தான் உண்மையான அதிமுகன்றது அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தையும் இங்க செங்கோட்டையன் முன்வைக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? பாஜக கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்க உங்களுக்கு ஃபேவரா பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்க நீங்க கனவு கோட்டை காண முடியாது. ஏன்னா இப்ப தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு விவகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. இதே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வரத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கு ஃபேவராக போற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கிருந்து கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாருமே
அப்படியே தான் இருந்தது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ இல்ல கோர்ட் மூலமாகவோ வருகிற ஒவ்வொரு தகவலும் உத்தரவுகள் பிறப்பிச்சாங்கல்ல, அந்த உத்தரவுகள் எல்லாமே இபிஎஸ்க்கு கொஞ்சம் மைனஸாக போக தான் இருந்தது. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாம் நினைக்கலாம் இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் பக்கம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மை நிலவரம் ஒண்ணு இருக்குல்ல, இதுல பாஜக எங்கெங்க தப்பு செய்யுது, தேர்தல் ஆணையம் எந்தெந்த இடத்துல தப்பு செஞ்சு தோல் உரிச்சு காட்டிடுவாங்க. இப்போ ஏன்னா இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ செங்கோட்டையனோ பாஜக நிழல்ல இல்ல, ஏன்னா வெளியே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இரட்டை இலை சின்ன வழக்கு ரொம்ப தீவிரப்படுத்த சொல்லியிருக்காங்க. தேர்தல் நெருங்குற டைம்ல இப்ப இந்த இரட்டை இலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு ரெடி, எடப்பாடி பழனிசாமிக்கு இடி ரெடி, எடப்பாடி பழனிசாமிக்கு அடி, எல்லாமே கரெக்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டாகத்தான் வரும் அப்படின்ற ஒரு நிலவரம் தான் இங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரட்டை இலை சின்னம் வச்சிருந்தார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில். இதே எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்துலதான் வேட்பாளர்களை நிப்பாட்டினார். ஆனா மதுரை, தேனி, திண்டுக்கல், அதே போல கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள், அதாவது குறிப்பா தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதே இரட்டை இலை சின்னம் 3வது இடம் 4வது இடம் போயிருச்சு. ஒரு சில தொகுதிகள்ல டெபாசிட் எழுந்தது. இது வரைக்கும் அப்படி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை பார்த்தே இன்னைக்கு வரைக்கும் ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு, ஜெயலலிதால அந்த சின்னம் கட்டி காக்கப்பட்டது. வேட்பாளர் யாரு எவங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சின்னம் என்ன சின்னம், உதயசூரியன் சின்னமா, இரட்டை இலை சின்னமா, கண்ணை மூடி குட்டியா அப்படின்ற ரேஞ்சில தான் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆளுங்களை பார்த்து ஓட்டு போறதை விட சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டிருந்தார். ஆனா இங்க அது 2024 மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிருச்சு. ஏன்னா 3வது இடம் 4வது இடம் டெபாசிட் அப்படின்னு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. சுயேட்சை சின்னத்தில் நின்ன ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியா 2வது இடத்துக்கு வந்தார். அது மாத்திரம் இல்லாம வாக்கு சதவீதத்தை ஏத்தியும் காட்டினார். ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்கு இத்தனை சதவீத வாக்கு வருதா அப்படின்னா அது பேசும் பொருளாவே இருந்தது. அந்த அளவுக்கு அவர் வாக்கு சதவீதத்தை ஏத்தி காமிச்சாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல்ல இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கும் கிடையாது, இபிஎஸ்க்கும் கிடையாது. ஃப்ரீஸ் பண்ணுங்கப்பா, 2 பேரும் போய் சுயேட்சை சின்னத்துல நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி கதை அதோ கதிதான் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது. இங்கதான் பாஜக சூப்பரா என்ன பண்றாங்க, பிளானை சூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த இரட்டை இலை சின்னம் வழக்கை வைத்துக்கொண்டு இபிஎஸ் எப்படி தான் கண்ட்ரோல்ல கொண்டு வருது. முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல ஒண்ணு, இன்னொன்னு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம், அது இல்லாம எல்லாத்திலும் சரிசம பங்கு, இந்த மாதிரி விவகாரத்தை. ஏன்னா இப்ப இபிஎஸ்க்கு சின்னம் தான் முக்கியம். சின்னம் கிடைச்சிச்சுன்னா இபிஎஸ் பெருவாரியான தொகுதியில ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கனவுல அவர் காண்றார். சுயேட்சை சின்னத்துல நின்னா தோத்துருவோம், டெபாசிட் இழந்துருவோம் அப்படின்ற ஒரு விவகாரமும் இங்க பார்க்கப்படுது. சோ இங்க பல விஷயங்கள் முன்வைத்து இந்த இரட்டை இலை சின்ன வழக்கு நகர்வுகளை நகர்த்துது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இபிஎஸ் ரொம்ப நெருக்கடியில கொண்டு வரணும், அதுதான் செங்கோட்டையுடைய எண்ணமா இருக்கு. என்ன கட்சியை விட்டு நீங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம என்கிட்ட விளக்கம் கேட்காம அதிரடியா நிக்கிறீங்களா, இப்ப நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கத்துல கொண்டு வராரு. இப்போ இபிஎஸ் அவர்கள் நெருக்கடியில வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு பாஜகவுக்கு இசைந்து கொடுத்தாகணும், இல்ல செங்கோட்டையனுக்கு இசைந்து கொடுத்து மீண்டும் கட்சியில சேர்த்துக்கணும். சோ இந்த விவகாரத்துலதான் செங்கோட்டையன் அவர்கள் பயங்கரமா என்ன பண்றாரு, நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காரு. இப்ப தேர்தல் ஆணையத்துல இந்த கடிதம் மூலமா ஒரு மாபெரும் ஒரு பரபரப்பையும் அதிரடியான உத்தரவுகளும் பிறப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அது போக உண்மையான அதிமுக யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்க உண்மையான அதிமுக இல்ல அப்படின்றதும் செங்கோட்டையன் அவர்களுடைய கூற்றா இருக்குது. இவ்வளவு விவகாரம் இருக்கு. தேர்தல் நெருங்க 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 எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கத்தின் மேல நெருக்கமும் பயத்தின் மேல பயமும் எல்லாமே ஒரு சூழ்ந்து இருக்குது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி அவர் மீள போறாரு அப்படின்னு தெரியல. செங்கோட்டையன் ஆனா சொன்னாரு, நான் அதிரடியா இறங்க போறேன், இபிஎஸ் இறங்கி செய்ய போறேன் அப்படின்னு. அதே போலதான் அதிரடியா என்ன பண்றாரு செங்கோட்டையன் அவர்கள் செஞ்சிட்டாரு. இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி நிற்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்துல செங்கோட்டையன் கொடுத்த ஒற்றை கடிதம் இபிஎஸ் அவர்களை ஆட்டி படைக்குது. அவர் மேல நெருக்கத்தின் மேல நெருக்க கொடுத்து இபிஎஸ் உட்கார வச்சிருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.